வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோ இருக்குது, வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசி ஃபேன் மோட்டரை ரிப்பேர் பண்ணுறது தான். இது பார்த்திங்கன்னா நான் வந்து டெஸ்டிங்காக வச்சுருந்த ஒரு டிசி ஃபேன் மோட்ரு நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்திங்கன்னா ஃபீட்பேக் எரர் வந்தது. எந்த போர்டில் போட்டாலுமே ஃபீட்பேக் வரலாம், ஆனால் மோட்ரு நல்லா ஓடும், ஆனால் ஃபீட்பேக் மட்டும் வராது. ஃபீட்பேக் எரர் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது மோட்ரு ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு எரர் வரும், ஆனால் மோட்ரு நல்லா ஓடுனாலும் எரர் வந்துக்கிட்டே இருந்தது. அப்போ தான் என்னான்னு பார்க்கும்போது செக் பண்ணி பார்த்தேன், ஃபீட்பேக்கே வரலை, மோட்டர்லேருந்து ஃபீட்பேக் வரலை. இந்த மோட்ரு பார்த்திங்கன்னா கலட்டி சர்வீஸ் பண்ணுற டைப்பு தான், ஓப்பன் டைப் மோட்ரு. இதில் மேலே வந்து ஒரு கப்பு கொடுத்துருப்பாங்க, அந்த கப்பு கீழே தான் போர்டு இருக்கும். இதை நீங்கள் வந்து ஷீல்டு மோட்ரு இல்லை, இதுலேயே வந்து நான் ஷீல்டு மோட்ரு வருது. அந்த ஷீல்டு மோட்டர்னால் உங்களால் ஓப்பன் பண்ணி சர்வீஸ் பண்ண முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டு வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ண முடியும். கழட்டி அதை ரெடி பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மோட்டர் இருந்ததுன்னா, இந்த மாதிரி நான் ஏற்கனவே ஒரு தடவை சில மோட்டர் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மோட்டர் தான் நான் டெஸ்டிங்காக எடுப்பேன் நிறைய மோட்டர். ஏன்னா சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்து நான் ரெடி பண்ணி போட்டுக்கலான்னு. இங்கே பாருங்கள், ஃபீட்பேக் வந்து சிம்பிளாக இப்படி செக் பண்ணலாம், ஆனால் வந்து இது வந்து கரெக்டான மெத்தட் கிடையாது. நீங்கள் சப்ளை கொடுத்து செக் பண்ணிங்கன்னா தான் கரெக்டான மெத்தடு. பட் ஆனால் நீங்கள் சிம்பிளாக ஒரு இதுக்காக லாஜிக்காக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அந்த நெகட்டிவ் லைன், அதாவது மைனஸ் லைனு, பிளாக் கலர் ஒயரு, மோட்டரோட நெகட்டிவ் லைன்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீட்பேக் லைனுக்கு வந்து வோல்டேஜ் வச்சுட்டு மில்லி வோல்ட்டில் பார்த்திங்கன்னா மில்லி வோல்ட்டு இல்லை வோல்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் வேரியேஷன் இருக்கும், ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கும். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். வோல்டேஜில் பாருங்கள், வோல்டேஜில் வைக்கிறேன், ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கும். நீங்கள் அதை மோட்டர் சுற்றும் போது ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கும், அதை வச்சு அசியூம் பண்ணிக்கலாம். ஏன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த மேக்னெட்டிக் வந்து வெட்டும்போது அதில் வந்து ஹால் சென்சார் இருக்கும். அந்த ஹால் சென்சார்லேருந்து வர ஃபீட்பேக் தான் வந்து உங்களுக்கு வந்து இதாகும். அதனால் இதை வச்சு கூட நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் ஓரளவு. ஆனால் இது கரெக்டான மெத்தட் கிடையாது. நீங்கள் வந்து அதுக்கு வோல்டேஜ் கொடுத்துட்டு ஒரு இன்புட் பல்ஸ் கொடுத்து அவுட்புட் பல்ஸ் செக் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியும். உங்களுக்கு சிம்பிளாக நீங்கள் செக் பண்ணிக்கிறதுக்காக உங்களுக்கு இந்த மெத்தட் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இல்லைனா ஒரு எல்இடியை போட்டு செக் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு தெரியாது, எல்இடி பிளிங்க் ஆகும். அந்த மாதிரி கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு சிம்பிளாக இப்போ நான் இதை வந்து நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். மறுபடியும் அதை யூவிடபிள்யூவை கனெக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த வைண்டிங்க்கு வந்து சைடில் பின் வச்சுருப்பாங்க, யூவிடபிள்யூ பின்னு. மொத்தம் 4 பின் இருக்கும். ஒரு காமன் பின்னு யூவிடபிள்யூ இருக்கும். அந்த காமன் வந்து அது அப்படியே தான் இருக்கும், காமன் தேவையில்லை, அது இதுக்காக கொடுத்துருப்பாங்க. மற்ற வந்து யூவிடபிள்யூ வந்து தனியாக இருக்கும். அந்த யூவிடபிள்யூ பின்னில் வந்து கரெக்டாக சால்விங் பண்ணிவிட்டு திருப்பி அதை அதேமாதிரி உட்கார வச்சு உங்களுக்கு நான் இப்போ செக் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கும். இதில் பாருங்கள், இதில் வந்து எந்த ஒரு வேரியேஷனும் இல்லை. பாருங்கள், அப்படியே தான் இருக்குது. ஒரு மேஜரான வேரியேஷன் இல்லை. இது வந்து நார்மலாகவே இந்த மீட்டரில் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு ப்ரோபு மட்டும் வச்சாலோ இல்லை கையால் பிடிச்சிங்கனாலோ வேரியேஷன்ஸ் சில இது இருக்கும். இப்போ நான் வோல்டேஜ் செக் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், அதில் எப்படி 10, 20 அப்படின்னு வந்தது, இதில் எதுவுமே வராது. பாருங்கள், 1, 2ன்னு வருது. பாருங்கள், சுத்தமாக எதுவுமே இல்லை. பாருங்கள், ஓகே. இப்போ நம்ம என்ன, அந்த போர்டை மறுபடியும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த போர்டை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன் அந்த போர்டை. ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி பார்க்கணும். பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போட்டிருப்பாங்க ஃபீட்பேக்கு, அந்த இதெல்லாம் எழுதியிருப்பாங்க. அது எது விசிசி எது, கிரவுண்டு எது, ஃபீட்பேக் எது, எல்லாமே விஎஸ்பி எது, எல்லாமே எழுதியிருப்பாங்க. பாருங்கள், எல்லாமே எழுதியிருக்காங்க. பாருங்கள், விசிசி, கிரவுண்டு, விஹெச், விஎஸ்பி, இது ஃபீட்பேக், எஃப்பி எல்லாமே எழுதியிருப்பாங்க. அதில் ஃபீட்பேக் லைனை மட்டும் தான் நம்ம ட்ரேஸ் பண்ணணும். ஃபீட்பேக்கில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்காங்க. ஒரு 10K ரெசிஸ்டன்ஸ், 1K ரெசிஸ்டன்ஸ் ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஓம் ரெசிஸ்டன்ஸ் 101 சொல்லுவாங்க, அது ஒன்று போட்டிருக்காங்க. இப்போ அந்த 2 ரெசிஸ்டன்ஸையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், செக் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், ஒன்றுமே இல்லை, அப்படியே மெகோம்லேயே தான் இருக்குது, காட்டவே இல்லை சுத்தமாக. அந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து வேல்யூவே இல்லை சுத்தமாக. பாருங்கள், அந்த 10K வேல்யூ காட்டுது. சாரி, 1Kன்னு சொல்லிட்டேன். அது 10K ரெசிஸ்டன்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க இதுக்கு அடுத்தபடியாக. அது நல்லா இருக்குது. இந்த இதுதான் 100 ஓம், அதான் 101 சொல்லுவோம். 100 ஓம் ரெசிஸ்டன்ஸ் தான் சுத்தமாக அது ஒரு இதாகிட்டுருக்கு. இந்த இப்போ காட்டுற பாருங்கள்,
இங்கே பாருங்கள் 101 போட்டிருக்கு பாருங்கள். அதில் அந்த ரெசிஸ்டன்ஸாக சுத்தமாக வேலையே செய்யலை. இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வேறு இது போட்டு பார்க்கலாம். பாருங்கள், ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். ரிமூவ் பண்ணி எடுத்து ஒரு தடவை வேல்யூ செக் பண்ணுங்கள். ஏன்னா சில இது வந்து போர்டில் இன்பில்டாக இருக்கும்போது வேல்யூ காட்டாது, எடுத்ததுக்கப்புறம் சில இது வேல்யூ காட்டும். அந்த மாதிரி இருக்கா என்னென்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை. அந்த மாதிரி இருந்ததுன்னா அடுத்தபடியாக போர்டில் அடுத்தது செக் பண்ணணும். ஏன்னா இது நல்லா இருக்குன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், ஓம்ஸில் வச்சுருக்கேன். சுத்தமாக வேல்யூவே காட்டலை, டெட்டாக தான் இருக்குது. ஆக்சுவலாக ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு பதிலாக வந்து வேறு ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது 101. ரெண்டுமே 101 தான். ஆனால் சைஸில் தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது என்கிட்ட இந்த ரெசிஸ்டன்ஸ். அதாவது வாட்டேஜ் கொஞ்சம் அதிகம். இது அது கொஞ்சம் வாட்டேஜ் கம்மி, அதனால் சின்னதாக இருக்குது. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. பாருங்கள், செக் பண்ணி காட்டுற பாருங்கள். இங்கே பாருங்கள், கரெக்டாக 98.8 ஓம் காட்டுது பாருங்கள். 100 ஓம் பார்த்தீங்கன்னா 98.8 காட்டுது. ஓகே தான், கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இதில் வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கலாம் பக்காவாக. ஷார்ட் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா பக்காவாக சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அடிக்கடி இந்த மோட்டரை பிரித்து மாட்ட முடியாது. ஒரு தடவை 2 தடவை தான் பிரித்து மாட்டலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த இதெல்லாம் காடி எல்லாம் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், சால்ட்ரிங் பண்ணிட்டேன். இப்போ போர்டை வந்து மோட்டரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை நம்ம ஃபீட்பேக் வேல்யூ மேனுவலாக ஒரு தடவை சாதாரணமாக எப்போவும் செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போர்டில் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வேல்யூ செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், 98.7 காட்டுது. கரெக்டாக இருக்குது, வேல்யூ காட்டுது. போன தடவை வேல்யூவே காட்டலை, இப்போ வேல்யூ காட்டுது பாருங்கள். இதை கரெக்டாக அந்த பொசிஷனில் வச்சு, நீங்கள் வேறு பொசிஷனில் வைக்க முடியாது, அந்த ஒரு பொசிஷனில் தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் ஓரளவு சேம் அதே பொசிஷனில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பக்காவாக சால்ட்ரிங் பண்ணிவிடுங்க, எதுவும் மிஸ் சால்ட்ரிங் பண்ணாதீங்க. ஏன்னா அது யூவிடபிள்யூ லைன், அது கரெக்டாக இருந்தால் தான் மோட்டர் கரெக்டாக ஓடும். பாருங்கள், ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தடவை ஃபீட்பேக் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை கவர் போட்டு பக்காவாக இது பண்ணிங்கன்னா தான் அந்த சீல்டு இதாக ஒர்க் ஆகும். ஆனால் இப்போ பாருங்கள், அந்த பின்னில் ஒழுங்காக என்னால் கான்டாக்ட் பண்ண முடியல, ஒழுங்காக காட்ட மாட்டேங்குது ஃபீட்பேக் வேல்யூ. மில்லி வோல்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓரளவு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. மில்லி வோல்ட்டில் கரெக்டாக காட்டுது. வோல்டேஜில் பார்த்தா மேஜராக வேரியேஷன் இல்லை. போர்டில் போட்டு ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம், அப்போ தான் வோல்டேஜஸ் கரெக்டாக தெரியும். இப்போ ஏசி வோல்டேஜில் வச்சு செக் பண்ணுற பாருங்க. ஏசி வோல்டேஜஸ்லேயும் வந்து வேரியேஷன் ஓரளவு காட்டுது. ஆனால் அதான் சொன்னேன் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து இது கரெக்ட் மெத்தட் கிடையாது. சும்மா ஒரு சிம்பிள் சாம்பிளுக்காக நீங்கள் அதை வேணால் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா இதுலேயும் ஓரளவு உங்களுக்கு தெரியும், ரொம்ப மேஜராக கண்டுபிடிக்க முடியாது, ஓரளவு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதில் இப்போ நான் உங்களுக்கு போர்டில் ப்ராப்பராக கனெக்ட் பண்ணி உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபீட்பேக்கு எல்லா ஒரு டோட்டல் வோல்டேஜஸ் எல்லாமே செக் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், நான் ஒரு போர்டில் இதை கனெக்ட் பண்ணிட்டேன், ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ மோட்ரு. இங்கே பாருங்கள், ஃபீட்பேக் வந்துடுச்சு. ஃபீட்பேக் செக் தெரியுதா? இப்போ நெகட்டிவ்லேருந்து இது வந்து 15 வோல்ட்டு, இது வந்து சப்ளை, இது ஃபீட்பேக் 2.4, சப்ளை 2.6 இருக்கா. இது ரைஸாக ஃபேன் மோட்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஃபீட்பேக் வர்றதுனால கண்டினியூவாக ஓடுது கம்ப்ரஸர். இது யூடபிள்யூ மாற்றி இருக்கிறதுனால உங்களுக்கு ரிவேர்ஸில் ஓடுது. இப்போ மோட்டர் ரெடி ஆயிடுச்சு. அந்த ரெசிஸ்டன்ஸ்னால தான் மோட்ரு ஃபீட்பேக் கொடுக்காம இருக்குது. இந்த மாதிரி மோட்டர் ரெடி பண்ண முடியும் ஷீல்டு இல்லாமல், ஓப்பன் மோட்டராக இருந்தால். ஓகே, ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். கம்ப்ரஸர் உடனே ஆஃப் ஆகிடும். இன்டோர் ஃபேன் மோட்டரும் ஆஃப் ஆகிடும். அவுட்டோர் ஃபேன் மோட்டர் லேட்டாக ஆஃப் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குன்னு. ஏன்னா நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இதாக இருக்கும். இன்னும் சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுக்கறதுக்கு அவளோட இருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.